Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோ வந்து யூசி ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வீடியோ. அதாவது நீங்கள் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்காகட்டும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஃபைல்ஸ், மூவிஸ், வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காகட்டும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் டவுன்லோட் செட்டிங்ஸை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய ஃபைலை வந்து சேஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணுறதுக்குமான சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டவுன்லோட் செட்டிங்ஸை நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம யூசி ப்ரௌசர் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோன்னா வந்து இன்டர்ஃபேஸ் அப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள், மிடில் 3 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கோர்னரில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா டவுன்லோட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து ஃபர்ஸ்ட்டாகவே இதில் வந்து டவுன்லோட் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணுற, அதாவது யூசி ப்ரௌசரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்கான பாத் தான் இது. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண விரும்புனாலுமே அதை கிளிக் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுன்ற ஒரு தேவை இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிஃபால்ட் டவுன்லோட் பாத்தை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இரண்டாவது விஷயமா இந்த டவுன்லோட் செட்டிங்ஸில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் டவுன்லோட்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே நேரத்தில் வந்து உங்களால் எத்தனை ஃபைல்ஸ் வந்து, அதாவது எத்தனை டவுன்லோட்ஸ் வந்து யூசி ப்ரௌசரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. அதாவது 1 அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து வைப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் ஒரே நேரத்தில் ஒரு ஃபைல் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இதே வந்து 3, 4, 5, 6 உங்கள் தேவைக்கேற்ப கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் தேவைக்கேற்ப மேக்ஸிமம் டவுன்லோட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 3 அப்படின்றத கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்ப்போமா இருந்துச்சுன்னா நியூ டாஸ்க் அப்படின்றது காட்டுது. ஸோ இதுவுமே வந்து உங்களால் வந்து ஆல்வேஸ் ஆஸ்க்கும் கொடுக்க முடியும், டவுன்லோட் டிரெக்ட்லி அப்படின்றதையுமே கொடுக்க முடியும். அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஆட்டோ ரீகனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனையுமே வந்து நீங்கள் எப்பயுமே ஆன் பண்ணியே வைங்க. அப்படி ஆன் பண்ணி வைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து டவுன்லோட் ஏதாவது ஆகி கொண்டிருக்கப்போ வந்து நெட்வொர்க் வந்து இல்லாமல் போகுமா இருந்துச்சுன்னா திரும்ப வந்து நெட்வொர்க் வர்றப்போ ஆட்டோவாகவே வந்து ரீகனெக்ட் ஆகி அந்த டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதையுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் லைட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்றும், அதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த ஆப்ஷனையுமே ஆன் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த டவுன்லோட் செட்டிங்ஸை வந்து நம்மளுடைய யூசி ப்ரௌசரில் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக டவுன்லோட் சம்பந்தமான சில இஷ்யூஸையுமே நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு ஹை ஸ்பீடில் டவுன்லோட் பண்ணவும் முடியும். அதோட மேக்ஸிமம் டவுன்லோட்ஸையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபைல் டிஃபால்ட் பாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து யூசி ப்ரௌசரில் டவுன்லோட் செட்டிங்ஸ்ல இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.